வீட்ல எப்பவுமே நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். இன்னைக்கு ரவையை வச்சு ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் ரவை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக தான் அரைச்சி வரும். இதில் 3 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒன்றும் பாதியமாக திரிச்சு வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா ஈரமான துணி போட்டு இதை 1/2 மணி நேரம் மூடி வச்சிருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவுக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. திரட்டுறதுக்கு கொஞ்சம் மாவை எடுத்துட்டு உணராமல் இருக்க மீதி மாவை மூடி வச்சிருங்க. கத்தி இல்லாட்டா பீஸா கட்டரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் கிராஸாக கட் பண்ணுறனால டைமண்ட் ஷேப் கிடைக்குது. இது ஒரு தோசை பரட்டி வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க ஒண்ணா எடுத்து போட்டாலும் பொரிஞ்சு வரும்போது நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பொன்னிறமா வரையும் எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கரகரன்னு மொறு மொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.